ஆண் குழந்தை மட்டும் பெத்த பொம்பளைக்கு பொண்ணுக்கு பேர் என்னன்னா மலடியா, வாழை மலடின்னு பேரு. அதுக்கு வினோதரச மஞ்சரின்னு ஒரு நூல் இருக்கு, அதுல விளக்கம் இருக்கு. அதனால உன்னை பார்த்து நான் கேக்குறேன், என்ன கேள்வி? குறிஞ்சி நிலம். இப்படி சாதுரியமாக இந்த நாட்டை வழிநடத்துற பெண்கள் சிவகங்கையில வேலுநாச்சியாரை விட ஒரு வீரமங்கை. இந்த உலகத்திலே இழந்த நிலத்தை மீட்டெடுத்த ஒருத்தி இருக்கான்னா நம்ம அப்பத்தா வேலுநாச்சியார் தான். கூடவே இருந்த குயிலி அந்த ஆயுத கிடங்குல தண்ணி தற்கொலை படையாக மாறினால் உயிரை நீத்தார்கள். இன்னைக்கு நாக்கை அறுத்துக்கிட்ட அந்த பொண்ணு வெற்றுடையால் காளியாக இருக்கிறாள், நம்மை காக்கும் தெய்வமாக. அத்தனை வரலாறுகள் நமக்கு இருக்கு. இருந்தும் பெண்கள்ல சில பேரு தன் காதலுக்காக பிள்ளைகளுக்கு விச வச்ச பொம்பளையும் இந்த நாட்டுல தான் இருக்கு. ஆமா ஆமா, என்ன செய்யறது? எல்லா மனசும் ஒரே நிலையில இருக்காதுல்ல. பெண்களும் கெட்ட பெண்கள் இருக்கிறார்கள், ஆண்களும் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ஆணும் பெண்ணு சேர்ந்ததுதான் காரணம் அப்படின்றது மாதிரி. என்ன காரணம்? அது காரணம் என்னன்னா நாகரிக வளர்ச்சி, அந்த கைபேசி ஒண்ணு வந்துச்சு. அதுதான் அத்தனையும் எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுனதா. ஆமா, இருக்கட்டும். பெண்களுக்குரிய பருவங்கள் 7 அடைந்திருக்கும். 3 மங்கை பருவம். மங்கை பருவம். ஆமா, ஆடிப்பட்டான், தேடி விதைக்கணும், தூத்திக்கணும், பருவத்தை பயிர் செய்யணும். பெரியவங்க செய்தா பெருமாள் செய்தது மாதிரி சிறியவர்கள் செய்தால் சிவபெருமான் செஞ்ச பாத்தியலா. அப்படி பாருங்க. 5க்கு 2 பழுது இல்ல. அது என்ன 5க்கு 2 பழுது இல்ல? 6க்கு 4 பழுது இல்லாம தான் இருக்கு. ஆமா, 5க்கு 2 பழுது இல்லன்னா நம சிவாயா என்ற 5 எழுத்துல சிவான்னு சொன்னா போதுமா? ஆமா, சிவாய நவோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே விதியாகும் மதியாகும் அல்லாது விதிய மதியால் செயல்படுன்னு சொன்னாங்க. அப்ப சிவா அப்படின்னு சொல்லிட்டாலே முழு மந்திரத்தை சொன்னதுடைய பலன் என்பது கிடைத்து விடும். சரவண பவா அப்படின்னு 6 எழுத்து மந்திரத்தை சொல்வதை காட்டிலும் சரவணா அப்படின்னு சொல்லி 4 எழுத்து சொன்னால் எம்பெருமான் முருகனுடைய அனுக்கிரகம் அத்தனையும் கிடைத்து விடும் என்பது ஐதீகம். நம்ம யதார்த்தமா தெரியாம யாரு காலையாவோ உடம்புல லேசா கை கால் பட்டுச்சுன்னா சிவ சிவா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அப்படிதானே வந்து சொன்னா சிவ சிவா அப்படின்னா சிவா அர்ப்பணம், அவனுக்கு அர்ப்பணம் ஆயிருது. அந்த 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 பாவம் அன்னையோட போகுதான். ஆனா இப்ப எப்படி மாறிட்டான்? லேசா கால் பட்டா சாரி அப்படின்ட்டு போய் நீங்க தமிழ் வார்த்தையை கூட மன்னிச்சுக்கங்கன்னு சொல்ல, மன்னிப்பு அப்படின்னு மன்னிச்சுக்கங்க. அதாவது நன்றி அப்படின்னு பார்த்தா நன்றியா மன்னிச்சுக்கங்களா வேற மாதிரி பாக்குறாங்க. நன்றிங்கிறத விட மன்னிப்புங்கிறது கூட தமிழ் இல்ல. தமிழ்ல பொறுத்தருள்க, பொறுத்து கொள்வாய், பொறுத்துக்க அப்படின்னு சொல்றதே அது சரி. பொறுத்தருள்க என்ற வார்த்தை தான். கோயிலுக்கு போனா